இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயா, நீங்க சுப்பிரமணிங்கிறது? நான் தான் தம்பி. உங்களுக்கு என்ன வேணும்? ஐயா, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். இன்ஸ்பெக்டர் மனோ இருக்கார் இல்லையா? ஆமா. அவரு உங்க அட்ரஸ் கொடுத்தாரு. என்னப்பா, போலீஸா? ஒரு கேஸ் விஷயமா விசாரிக்கணும். என்ன விஷயம்? ஏப்பா, நான் எந்த தப்பும் பண்ணலையேப்பா. இல்லையா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட். ஒரு லாரி வந்து ஒருத்தர் மேல மோதிருச்சு. அப்போ நீங்க தான் அந்த வழியா ஒரு வண்டியை டோ பண்ணி போயிட்டு இருந்தீங்க. ஆக்சிடென்ட் 20 வருஷத்துக்கு முன்னாடி? தம்பி, எனக்கு சரியா ஞாபகம் இல்லையாப்பா. ஐயா ஐயா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஐயா. போற பக்கத்துல தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல பாதிக்கப்பட்டது எங்க அப்பாங்க ஐயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஐயா. ஆமா தம்பி. ஆக்சிடென்ட் ஆனப்போ நீங்க தான் அந்த வழியா ஒரு காரை டோ பண்ணிட்டு போனீங்க ஐயா. ஆமாமா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஐயா, நீங்க அந்த வழியா கடந்து போகும்போது யார் யார் பக்கத்துல இருந்தாங்கன்னு உங்களுக்கு எதுவும் ஞாபகம் இருக்கா? தம்பி, அன்னைக்கு ரோடு டிராபிக் பிளாக் ஆகுதுன்னு என்ன சீக்கிரமா வேலை பார்க்க சொன்னாங்க. அதனால போலீஸ் வர்றதுக்கு முன்னாடியே நான் வண்டி எடுத்துட்டு வந்துட்டேன். அப்போ ஆக்சிடென்ட் ஆனவர் ரோட்ல கிடந்தாரு. கூட ஒரு சின்ன பையன் அழுதுகிட்டு இருந்தான். அப்ப அங்க 2 பேர் நின்னுட்டு இருந்தாங்க. என்ன பார்த்ததும் கிளம்பிட்டாங்கப்பா. அவங்க முகத்தை கூட நான் சரியா கவனிக்கலப்பா. எனக்கு அன்னைக்கு வேலை வேற அதிகமா இருந்துச்சா, சீக்கிரமா வண்டி எடுத்துட்டு போகணும்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டேன். ஆனா அதுல ஒருத்த மட்டும் உன் மச்சான் செத்துட்டாரா பாடுறான்னு மட்டும் சொன்னான். அது மட்டும் என் காதுல விழுந்தது. என்னையா சொல்றீங்க? ஆமா தம்பி. அதை ஏன் நான் இவ்வளவு அழுத்தமா சொல்றேன்னா, சொன்னவன் முகத்துல எந்த ஒரு பதட்டமுமே இல்ல. அப்படி ஒருத்தர் அடிபட்டு கிடக்கும் போது அவன் பேசின துணியே சரியில்லைப்பா. அது எனக்கு ஆக்சிடென்ட் மாதிரியே தெரியல. ஏதோ பிளான் பண்ணி பண்ணிருப்பாங்களோன்னு தோணுது எனக்கு. நமக்கு எதுக்கு வம்புன்னு நான் அதை பெருசா எடுத்துக்காம கிளம்பிட்டேன். ஐயா, பேசினவரு பாக்குறதுக்கு எப்படி இருந்தாரு? அவரோட போட்டோ கண்டா உங்களால அடையாளம் சொல்ல முடியுமா? இல்ல தம்பி, அவரு பேச்சு குரல் மட்டும்தான் இன்னும் காதுல இருக்கு. முகம் சரியா ஞாபகம் இல்ல தம்பி. எனக்கும் வயசாயிடுச்சுல்ல. அப்பா அவருக்கு மச்சானா கண்டிப்பா அவரு தமிழோட அப்பாவா தான் இருக்கணும். ஐயா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க தம்பி. நீங்க என் கூட வரணும்யா. எங்க? இப்ப நீங்க சொன்ன இந்த விஷயத்த எங்க வீட்டுல வந்து சொல்லணும்யா. இல்லப்பா, எனக்கு இங்க ஏகப்பட்ட வேலை கிடக்குப்பா. ஐயா ப்ளீஸ் ஐயா, இந்தாங்க இதை வச்சுக்கோங்க. பிடிங்க. எதுக்கு தம்பி இதெல்லாம்? தயவு செஞ்சு வந்து சொல்லுங்கய்யா, ப்ளீஸ் ஐயா. சரி, நீங்க போங்க, நான் சட்டையை போட்டு வரேன். சரி வாங்க. போங்க தம்பி. வாங்க, ஏறிக்கோங்க. சரி.